ஈரான் அமெரிக்காவை தற்போது அணு ஆயுதம் தொடர்பான கவனத்தில் இருந்து ஹொர்முஸை திறந்தா போதும் என்கிற இடத்திற்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள். எதற்காக சண்டை பிடிக்க போனார்களோ அதை மறந்து அல்லது அந்த சண்டையை தொடர முடியாமல் ஹொர்முஸ் தொடர்பான ஒரு பிரச்சனையில் தற்போது அமெரிக்கா சிக்கி இருக்கக்கூடிய சூழலில் தான் ஹொர்முஸ் ஜலசந்திக்கு மேலாக பறந்து கொண்டிருந்த அமெரிக்காவினுடைய மிக பெரும் ஆளில்லா விமானங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய MQ-9 வகையான ரிப்பர் வகை ஆளில்லா விமானம் ஒன்றை இன்றைக்கு தங்களுடைய படைகள் சுட்டு வீழ்த்தி இருக்கிறது என்கிற செய்திகளை ஈரானுடைய IRGC சற்று நேரத்துக்கு முன்பதாக வெளியிட்டிருக்கிறார்கள். ஏதோ ஒரு தாக்குதலுக்கு இஸ்ரேல் தயாராகிறது என்பதை வெளிப்படுத்தக்கூடிய இராணுவ பயிற்சிகளாக இருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு அல் ஜசீராவில் பேசுகிற பல ஆய்வாளர்களும் சொல்லக்கூடிய செய்திகளாக இருக்கக்கூடிய நிலையில தான் அன்றுக்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு மத்திய கிழக்கில் எப்பொழுதுமே ஒரு கொதிநிலை இருப்பதை நம்ம பார்த்து வர்றோம். குறிப்பாக ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்களை தொடர்ந்து ஈரானை அவர்களால் கைப்பற்ற முடியாமல் போய்விட்டது அல்லது ஈரானை தோல்வி அடைய செய்ய முடியாமல் போய்விட்டது. ஈரான் இந்த நிமிடம் வரைக்கும் ஒரு வெற்றி பெற்ற அமைப்பாக அல்லது வெற்றி பெற்ற நாடாகவே தங்களை அறிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழலை நம்ம பார்க்க முடியும். காரணம் என்னன்னா, ஈரானுக்குள்ள போவோம், அங்க இருக்கக்கூடிய யுரேனியத்தை நாங்கள் அழிப்போம், அவர்களுடைய ஏவுகணை பலத்தை எல்லாம் அழிப்போம், ஆட்சியை கைப்பற்றுவோம் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டுதான் ஈரானை நோக்கி அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல்களை ஆரம்பித்தார்கள். ஆனால் அந்த தாக்குதல்கள் கடைசியில் 40 நாள் வரைக்கும் தொடர்ந்தாலும் இறுதியில் ஒரு யுத்த நிறுத்தத்திற்கு போக வேண்டிய நிர்பந்தம் அமெரிக்காவுக்கு ஏற்பட்டது. யுத்த நிறுத்தத்தை தொடர்ந்து மீண்டும் ஒரு சண்டை ஏற்பட்டு 12 நாட்கள் சண்டையிட்டு பார்த்தார்கள். மீண்டும் சமாதானத்தை நோக்கித்தான் போக வேண்டியிருக்கிறது. காரணம், ஈரானியர்களுடைய பலத்தை அமெரிக்காவாலோ இஸ்ரேலாலோ அழிக்க முடியாமல் இருக்கிறது. இதுக்கு பல காரணங்கள் இருக்கக்கூடிய சூழல்ல இப்பொழுது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான நிலைமை தலைகீழாக மாறி இருக்கிறது. அது எப்படின்னு சொன்னா, நமக்கு தெரியும், ஈரானுக்குள்ள போகல யுரேனியத்தை நாங்கள் கைப்பற்ற போறோம், ஏவுகணை பலத்தை இல்லாமலாக்க போறோம், அணு ஆயுதத்தை இவர்கள் உருவாக்கிவிடக்கூடாது, அணு ஆயுதம் தொடர்பான முடிவுகள் எட்டப்பட வேண்டும் என்றெல்லாம் அணு ஆயுதத்தை காரணம் சொல்லிக் கொண்டுதான் அமெரிக்கா உள்ளே நுழைந்தது. ஆனால் அணு ஆயுத பேச்சுவார்த்தைகள் நடத்தி அணு ஆயுதம் தொடர்பாக தீர்வுக்கு வர வேண்டிய அமெரிக்கா தற்போதைய நிலையில ஹொர்முஸ் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு எத்தனித்துக் கொண்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். அதாவது ஈரான் அமெரிக்காவை தற்போது அணு ஆயுதம் தொடர்பான கவனத்தில் இருந்து ஹொர்முஸை திறந்தா போதும் என்கிற இடத்திற்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள். எதற்காக சண்டை பிடிக்க போனார்களோ அதை மறந்து அல்லது அந்த சண்டையை தொடர முடியாமல் ஹொர்முஸ் தொடர்பான ஒரு பிரச்சனையில் தற்போது அமெரிக்கா சிக்கி இருக்கக்கூடிய சூழலில் தான் ஈரானுடைய ராஜதந்திரம் அல்லது ஈரானுடைய இராணுவ வெற்றி அமெரிக்காவை ஹொர்முஸை பற்றி யோசிக்க வைக்கிற இடத்திற்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது என்கிற செய்திகளை நம்ம தொடர்ந்து பார்க்க முடிகிற அதே நேரம், மே மாத தொடக்கத்தில் இருந்து ஹொர்முஸ் ஜலசந்தி வழியாக 1000க்கு மேற்பட்ட கப்பல்களை நாங்கள் வெளியேற்றி இருக்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு அமெரிக்காவுடைய மத்திய கட்டளை மையமாக இருக்கிற சென்ட்காம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல நம்ம பார்க்க முடியும். இது உண்மையிலேயே உண்மைதானா என்கிற கேள்வி இருக்கிறது. ஏன்னா மே மாத தொடக்கத்தில் இருந்துன்னா கிட்டத்தட்ட 3 மாதங்கள், இப்போ 8வது மாதம் ஆரம்பிச்சிருக்கிறது. இடையில 2 மாதங்கள் தான், மே மாதம் அதே போன்று ஜூன் மாதம் ஜூலை மாதம் கடைசி வரைக்கும் நம்ம பார்க்க முடியும். எப்படி பார்த்தாலும் ஒரு 3 மாதங்களுக்குள்ளாக 1000 கப்பல்களை நாங்கள் வெளியேற்றி இருக்கிறோம் என்று சொல்கிறது அமெரிக்கா. அப்படி வெளியேற்றப்பட்டிருந்தால் இவ்வளவு உயரத்திற்கு பெட்ரோலிய விலைகள் அதிகரிக்க வேண்டிய தேவை இருக்காது. இப்படி ஒரு யுத்தம் மீண்டும் மீண்டும் ஏற்படுவதற்கான தேவையும் இருக்காது. எனவே அவங்க வெளியேற்றுவதாக சொல்லப்பட்ட கப்பல்களுடைய எண்ணிக்கை என்பது ரொம்ப ரொம்ப அரிதானது. குறிப்பாக ஹொர்முஸ்லிருந்து எந்த கப்பல் வெளியேறணும்னாலும் அமெரிக்கா வெளியேற்ற முடியாது, அதனை ஈரான் தான் செய்ய வேண்டும் என்கிற நிலையில மீண்டும் ஒரு மீடியாவுக்கு சொல்லுகிற ஒரு பொய்யாக அமெரிக்கா இந்த அறிவித்தலை விடுத்திருக்கிறது என்பதை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் இன்றைக்கு ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சின் ஊடக
பேச்சாளர் இஸ்மாயில் பகாயி ஈராக்குக்கு சென்றிருக்கிறார். அவரும் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சியும் ஈராக்கில் இருக்கிறார்கள். அங்கிருந்து அவர் ஊடகங்களுக்கு கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார். கருத்துக்களை வெளியிடும் போது தெஹ்ரானுக்கும் வாஷிங்டனுக்கும் இடையில், ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் எந்த விதமான ஒரு பேச்சுவார்த்தைகளும் இன்னும் ஆரம்பிக்கப்படவில்லை, அதற்குரிய எந்த விதமான அடிப்படையும் இல்லை என்று சொல்லியிருக்கக்கூடியவர், ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ராஜதந்திர ரீதியிலான ஈடுபாடுகள் நடைபெற்று வருகிறது. பேச்சுவார்த்தை எதையுமே நாங்க ஸ்டார்ட் பண்ணல, ராஜதந்திர ரீதியிலான ஈடுபாடுகள் இரு நாடுகளுக்கும் இடையிலே இருக்கிறது என்று சொல்லுகிற அதே நேரம் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி கடந்த சில நாட்களாக சவுதி, கத்தர், துபாய், துருக்கி உள்ளிட்ட நாடுகளுடைய வெளிவிவகார அமைச்சர்களோடு கலந்து பேசுகிறார். ஈவன் பாகிஸ்தானுடைய ஃபாரின் மினிஸ்டர் வரைக்கும் அவர் பேச்சுவார்த்தைகளை நடத்தி இருக்கக்கூடிய சூழல்ல ஓமானுக்கும் ஈரானுக்கும் இடையில ஹொர்முஸ் ஜலசந்தி தொடர்பான ஒரு உடன்பாடு எட்டப்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி வருகிறது. ஓமானுடைய அதிகாரிகள் தெஹ்ரான்ல இருக்கிறாங்க, பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. இந்த நிலையில தான் ஓமானுக்கும் ஈரானுக்கும் இடையில ஒரு உடன்பாடு எட்டப்படுவதற்கான நெருக்கமான சமிக்ஞைகள் இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அப்படி ஒரு உடன்பாடு எட்டப்படுமாக இருந்தால் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில சமாதான ஒப்பந்தம் எட்டப்படுவது ரொம்ப ஈஸியாக மாறிவிடும் என்கிற செய்திகளுக்கு மத்தியில தான் தற்போது அமெரிக்காவுக்கு மிக பெரும் ஆயுத பற்றாக்குறை இருக்கிறது. அதிலும் தாக்குகிற ஆயுதங்களை விட ஈரான் கொடுக்கிற தாக்குதல்களை தடுக்கிற ஆயுதங்கள் அவர்களிடத்தில் இல்லாத பற்றாக்குறை இருக்கிறது. இதற்கு மிகப்பெரிய காரணம் என்னன்னு கேட்டால், ஒன்று ஈரானுடனான அமெரிக்காவினுடைய யுத்தம். அதிலே ஈரான் பதிலடி தாக்குதல்களை அமெரிக்காவினுடைய அரபு நாடுகளின் தளங்கள் மீது நடத்துகிறது. குவைத், பஹ்ரைன், துபாய், சவுதி அரேபியா, இது மாதிரியான எல்லா நாடுகள் மேலேயும் நடத்தக்கூடிய நேரத்தில் வரக்கூடிய மிசைல்களை தடுக்க வேண்டிய தேவை அமெரிக்காவுக்கு இருக்கிறது. அதே போன்று உக்ரைனையும் பாதுகாக்க வேண்டிய தேவை அமெரிக்காவுக்கு இருக்கிறது. உக்ரைனை அமெரிக்கா பாதுகாக்கணுங்கிறதுக்காகவே 500 பில்லியனுக்கும் அதிகமான ஒப்பந்தங்கள்ல, மைன்ஸ் அக்ரிமெண்ட்ல எல்லாம் ஆல்ரெடி உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி கையெழுத்திட்டு இருக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் நமக்கு தெரியும். இப்படியான ஒரு சூழல்ல ஒரு பக்கம் உக்ரைன் ரஷ்யா வார், மறுபக்கம் அமெரிக்க ஈரான் வாருக்கு மத்தியில் தங்களை நம்பி இருக்கக்கூடிய நாடுகளுடைய படைத்தளங்களை கூட காப்பாற்ற முடியாத கையேறு நிலைக்கு சென்றிருக்கிறது அமெரிக்கா. அதனால் இன்றைய நாள் அமெரிக்கா அந்த தடுப்பு ஏவுகணைகளை தயாரிப்பதற்கு, அதிகமாக தயாரிப்பதற்கான ஒரு எக்ரிமெண்ட்ல கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. ஏவுகணைகள், இடைமறிக்கிற ஏவுகணைகளுடைய பாகங்களை தயாரிப்பதற்கு 2 நிறுவனங்களோடு ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கு. ஒப்பந்தங்களுடைய மதிப்பு எவ்வளவு, பெறுமதி எவ்வளவு என்கிற தகவல்கள் வெளியாகாத நிலையில தான் அமெரிக்காவுடைய ஆயுத பற்றாக்குறை தொடர்பான பல செய்திகளுக்கு மத்தியில் இந்த ஒப்பந்தமும் நடைபெற்றிருக்கு. எனவே அமெரிக்காவுக்கு ஆயுத பற்றாக்குறை இருக்கிறது என்பது வெளிப்படையான ஒரு விவகாரமாக மாறி இருக்கக்கூடிய சூழல்ல ஹொர்முஸ் ஜலசந்தி மேலாக பறந்து கொண்டிருந்த அமெரிக்காவினுடைய மிக பெரும் ஆளில்லா விமானங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய MQ-9 வகையான ரிப்பர் வகை ஆளில்லா விமானம் ஒன்றை இன்றைக்கு தங்களுடைய படைகள் சுட்டு வீழ்த்தி இருக்கிறது என்கிற செய்திகளை ஈரானுடைய IRGC சற்று நேரத்துக்கு முன்பதாக வெளியிட்டிருக்கிறார்கள். இது அமெரிக்காவினுடைய உளவு பார்க்கிற மாபெரும் ஒரு உளவு விமானமாக பார்க்கப்படுகிறது. அந்த விமானத்தை தான் இன்னைக்கு சுட்டு வீழ்த்தி இருக்கிறாங்க. அதாவது ஹொர்முஸ் ஜலசந்தி வழியாக கப்பல்கள் போவதாக இருந்தாலும், அதனுடைய வான்பரப்பில் ஆளில்லாத விமானம் பறப்பதாக இருந்தால் கூட ஈரானிடம் கேட்காமல் போகக்கூடாது என்கிற வகையில் தான் அவர்கள் இந்த தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்குமாக உளவு பார்த்தார்கள் என்கிற குற்றச்சாட்டில் இன்றைக்கு 2 பேரை தூக்கிலிட்டு இருக்கிறது ஈரான் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இவர்கள் இஸ்ரேலுக்கு ஈரான் பற்றிய உளவு தகவல்களை பகிர்ந்து கொண்டிருந்தார்கள் என்கிற காரணத்தினால்தான் தூக்கிலிடப்பட்டிருக்கிறார்கள் என்று ஈரானுடைய அரசு செய்தி நிறுவனமாக இருக்கிற ஃபார்ஸ் நியூஸ் ஏஜென்சி இந்த செய்திகளை வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். அதே போன்று இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டா, திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை ஆகிய 2 நாட்களும் ஒரு முக்கியமான பயிற்சியை நடத்தி கொண்டிருக்கிறது இஸ்ரேல் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் 2 நாள் கடற்படை மற்றும் தரைப்படை பயிற்சிகளை தொடங்கி இருக்கிறது. இஸ்ரேலுடைய வடக்கில் இருக்கக்கூடிய ஷிவோய் சியோனுக்கும் அதே போன்று தெற்கில் இருக்கக்கூடிய அஸ்டோதுக்கும் இடைப்பட்ட பகுதிகள் இந்த பயிற்சிகள் செவ்வாய்க்கிழமை வரைக்கும் நடைபெறும் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் இந்த பயிற்சிகளில் பாரிய கப்பல்கள், பாதுகாப்பு படைகளுடைய தீவிர நகர்வுகள் எல்லாம்
அடங்கும் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஆனால் எந்த ஒரு பாதுகாப்பு சம்பவத்துக்கும் இதற்கும் தொடர்பில்லை என்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் விவரித்து இருக்கிறது. ஆனால் அவங்களை எந்த காலத்தில் நம்ம நம்ப முடியும்? இந்த பயிற்சிகளை பொறுத்தவரையில் இன்றைக்கு ஆய்வாளர்கள் வெளியிடுகிற ஆபத்தான ஒரு அறிவிப்பே என்னன்னு கேட்டால், பெரும்பாலும் அவர்கள் காசா மீது மீண்டும் ஒரு யுத்தத்தை தொடங்குவதற்கான பயிற்சியாக இதை மேற்கொள்ளலாம், அல்லது அமெரிக்காவோடு இணைந்து மீண்டும் ஒரு தாக்குதலை ஈரான் மீது தொடுப்பதற்கான பயிற்சியாகவும் இருக்கலாம். ஆனால் தரைப்படை பயிற்சியும் சேர்ந்து நடக்கிறதுனால முதன்மையாக அவர்கள் காசாவுக்குள்ள தாக்குதல் நடத்துவதற்கான முனைப்புகள் தான் அதிகம் இருக்கும் என்று இன்றைக்கு ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய செய்திகளுக்கு மத்தியில் தான் மத்திய இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ரனா என்கிற பகுதிகளில் திங்கட்கிழமை மாலை இன்னும் ஒரு இராணுவ பயிற்சியை ஆரம்பிக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இதிலே வெளிச்சத்தை உண்டாக்கக்கூடிய டெக்னாலஜி சார்ந்த பயிற்சிகள் நடைபெற இருப்பதாகவும், அதே போன்று இராணுவ படைகள் மீட்பு படைகளுடைய தீவிர நடவடிக்கைகள் பற்றிய பயிற்சிகள் நடைபெற இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லாமே ஏதோ ஒரு தாக்குதலுக்கு இஸ்ரேல் தயாராகிறது என்பதை வெளிப்படுத்தக்கூடிய இராணுவ பயிற்சிகளாக இருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு அல் ஜசீராவில் பேசுகிற பல ஆய்வாளர்களும் சொல்லக்கூடிய செய்திகளாக இருக்கக்கூடிய நிலையில தான் நமக்கெல்லாம் தெரியும், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதர சகோதரிகளுக்கான ஒரு வீடமைப்பு திட்டத்தை இலங்கையினுடைய கிழக்கு மாகாணம் பொத்துவில்ல நம்ம செஞ்சு வர்றோம். ஆல்ரெடி 5 வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டு விட்டது உரிய சகோதரர்களிடத்தில். அல்ஹம்துலில்லாஹ், அதற்காக உதவி செய்த அத்தனை பேருக்கும் அல்லாஹு தாலா அருள் புரிய போதுமானவன். உங்களுடைய பொருளாதார உதவிகள், ஜக்காத்து, தான தர்மங்களை கொண்டுதான் இந்த பணிகளை நம்ம செஞ்சு வர்றோம்ங்கிறது உங்களுக்கு தெரியும். எந்த ஒரு நிதி நிறுவனத்திடமிருந்தும் பணத்தை கொண்டு வந்து இந்த பணிகளை நம்ம பண்ணலை. யூடியூப் சேனலில் நம்ம அறிவிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அதை பார்க்கிற சகோதரர்கள் செய்யக்கூடிய உதவிகள் மூலமாகத்தான் இதுவெல்லாம் நடைபெற்று வருகிறது. அந்த அடிப்படையில் தற்போது நம்ம 6, 7 ஆகிய 2 வீடுகளை கட்டிக்கிட்டு இருக்கிறோம். 8வது வீடு கட்டுவதற்குரிய அடித்தளமும் போடப்பட்டிருக்கிறது. இந்த வேலைகள் முடிஞ்சதோடு அந்த வேலையை நம்ம ஆரம்பிச்சிருவோம். அதை இப்போ என்ன நிலைமையில் இருக்குதுங்கிறத பார்க்குறதுக்காகத்தான் வந்திருக்கிறோம். பண உதவி செய்யக்கூடிய சகோதரர்கள் அவர்கள் தரக்கூடிய பணத்திற்கான வேலை நடைபெறுகிறதா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வீடியோக்களை நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிறோம். எனவே இந்த பணிகள் இப்பொழுது என்ன நடக்கிறது என்பதை வந்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நட்பணிக்காக உதவி செய்வதற்கு நிறைய வலியுறுத்தல்களை சொல்லி இருக்கிறார்கள். குறிப்பாக தான தர்மங்கள் தொடர்பான நிறைய நபிகள் நாயகத்துடைய வழிகாட்டலையும் திருமறை குர்ஆனுடைய வழிகாட்டல்களையும் நம்ம பார்க்க முடிகிற அதே நேரம் ஜக்காத்து நிதிகளை பொறுத்தவரையில் ஜக்காத்து 8 கூட்டத்திற்கு நம்ம கொடுக்க முடியும். அதில் ஒரு கூட்டத்தினர் முஅல்லஃபத்துல் குலூப், உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறவர்கள். அப்படியானவர்களுக்காகத்தான் இந்த வீடுகளை நம்ம கட்டிக்கிட்டு இருக்கிறோம். இந்த நிதியை பொறுத்தவரையில் நீங்கள் மிஸ்கீன்கள், ஃபக்கீர்கள், அதே போன்று முஅல்லஃபத்துல் குலூப், உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் என்கிற 3 வட்டத்துக்குள்ளேயும் இந்த மக்கள் வந்துருவாங்க. உங்கள் ஜக்காத்து பணத்தை நீங்கள் இதுக்காக தருகிற நேரத்தில் 3 சாராருக்கும் ஜக்காத்து கொடுத்த நன்மைகளும் உங்களை வந்து அடைந்துவிடும். இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய தகவல் பிரகாரம் பாபல் மந்தபை அடுத்திருக்கக்கூடிய ஏர்டன் வளைகுடா பகுதிகளில் 6 சவுதி அரேபியாவினுடைய பாரிய எண்ணெய் கப்பல்கள் மீண்டும் ஆப்பிரிக்காவின் பக்கம் திருப்பி விடப்பட்டிருக்கிறது. ரெட்சீல வந்து பாபல் மந்தபை கடந்து ஆசியாவுக்குள் நுழைய வேண்டிய கப்பல்கள் 6 கப்பல்களை ஹூத்தி படையினர் வார்னிங் கொடுத்து திருப்பி விட்டுருக்கிறாங்க. நீங்கள் தாண்டி போனீங்கன்னா அட்டாக் பண்ணுவோம், அழிச்சு விட்ருவோம், அதனால் திரும்பி போயிருங்க என்று சொல்லி இன்றைக்கு சவுதியினுடைய கப்பல்கள் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை இன்றைக்கு ராய்ட்டர் செய்தி சேவை வெளியிட்டிருக்கிறத அல் ஜசீராவும் சுட்டி காட்டுகிற அதே நேரத்தில் ஜூலை மாதம் 20ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரைக்கும் 22 சீனாவினுடைய பாரிய டேங்கர் கப்பல்களை பாபல் மந்தப் வழியாக பயணிப்பதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறது ஹவுதீஸ் படைப்பிரிவு என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கு. இதே நிலைமைதான் ஹொர்முஸ் ஜலசந்தியிலும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. சீனாவினுடைய கப்பல்களுக்கு எந்த தடைகளையும் ஹூத்திகளோ அல்லது ஈரானியர்களோ விதிக்காமல் சவுதி அரேபியாவினுடைய கப்பல்களுக்கு ஹவுதீஸ் தடை விதிக்கிறார்கள். எந்த நாட்டு கப்பலும் எங்க வழியாக போகக்கூடாதுன்னு சொல்லி ஈரானியர்கள் ஹொர்முஸ் பகுதிகளில் தடைகளை விதித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே தொடர்ந்து ஈரான் தன்னுடைய கையை ஓங்கியதாகவே வைத்துக் கொண்டிருக்கிறது. எந்த நேரமும் எதற்கும் தயார் என்கிற அறிவிப்பை விடுத்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளுடைய தொகுப்பை தான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். ரஸ்மின் எம்ஐஎஸ் நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களோடு வரக்கூடிய உண்மை செய்திகளை உடனுக்குடன் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். ஆக்கிரமிப்புகள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்களும் ஓய வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.